மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 8 நாட்களாக நடத்தி வரக்கூடிய ஆலோசனை கூட்டம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதுவரை இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் விளக்கங்கள் என்னவாக இருந்தது என்பதை தற்போது நம்முடன் சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், ஒரு பக்கம் நிர்வாகிகளோடு ஆலோசனை, இன்னொரு பக்கம் கருவாடு மீனாகாது, வெயிட் அண்ட் சீ அப்படின்ற மூத்த அமைச்சர்களுடைய கருத்து ஒரு பக்கம். அதிமுகவுடைய ஆலோசனையுடைய அவுட்கம் என்னவாக இருக்கும்? தேவா, இதில் நம்ம 3 விஷயங்களை குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலை என்பதுக்கான ஆய்வு கூட்டம் தான் இந்த 7-8 நாட்களும் இன்னைக்கு 8வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த 8 நாள்லையும் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நிர்வாகிகள் சொல்லக்கூடியது நம்மளுக்கு வலுவான ஒரு கூட்டணி இல்லை, பிரதமர் வேட்பாளர் இல்லை, அதே போல் களத்தில் நமக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சில கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்றதான ஒரு குற்றச்சாட்டுமே வச்சுருந்தாங்க. ஒரு சில இடங்களில் நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யாததும் அதிமுக தலைமைக்கு தெரியும். இதன் மீது அதிமுக தலைமை எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறது? ஏனால் கடந்த காலங்களில் ஜெயலலிதா ஒரு தேர்தலில் தோல்விவிட்டால் அந்த தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதே போல நிர்வாகிகள் என அடிப்படையாகவே முழுவதுமாக மாற்றி விடுவார். அதுபோல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்சி நிர்வாகிகளிடம் இருக்கிறது. ஏனால் கடுமையான சரிவை சந்தித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில். அதை சரி செய்ய வேண்டும் என்பதால் இதற்கான நடவடிக்கை வேண்டும் என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதிமுகவின் தலைமை என்ன சொல்கிறது, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் என்றால், கூட்டணியை பற்றி கவலைப்படாதீர்கள், அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான தயாரிப்புகளை முன்னெடுங்கள், இளைஞர்கள் பெண்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுங்கள், அதே போல நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்களோ உங்களுடைய கருத்தோடு ஒத்திசைவாக நானும் இருக்கிறேன் என்பதையே சொல்லி வருகிறார். நீங்கள் சொல்வது போல எதிர்கருத்தும் ஆதரவு கருத்துமே வருகிறது. செல்லூர் ராஜு சொல்லியது போல வெயிட் அண்ட் சீ என்பதையும், அதே மாவட்டத்தை சேர்ந்த RB உதயகுமார் மணி கறந்த பால் மீண்டும் மடிக்கு திரும்பாது என்பதையும், அதே போல கருவாடு மீண்டும் மீன் ஆகாது என்பதையும் உறுதி செய்திருக்கிறார். சசிகலாவை உள்ளே இணைக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்டமாகவும் இந்த ஆலோசனையானது ஏறத்தாழ 17 தொகுதிகளுக்கு நடைபெற வேண்டியிருக்கிறது. அதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு விரைவாக ஒரு ஆய்வுக் கூட்டமானது நடத்தப்படும். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அதிமுகவில் யார் சரியாக செயல்படவில்லையோ அந்த மாவட்ட நிர்வாகிகள் அவர்கள் மீது நடவடிக்கை இருக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் நாடாளுமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கு அவருடைய பணிகள் எப்படி அமையப் போகிறது, கட்சி நிர்வாகிகளை எப்படி உற்சாகமாக வைத்து களப்பணி வாங்கப் போகிறார் என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மூன்றாவதாக பிரிந்து சென்றவர்களை உள்ளே இணைப்பதற்கான பேச்சுக்கள் மீண்டும் எழுமா அல்லது அது பேச்சுவாக்கிலேயே காற்றில் கரைந்து விடுமா என்பதும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேவா, அதிமுக ஆலோசனை தொடர்பாகவும் என்ன விவாதிக்கப்பட போகிறது, என்ன விவாதிக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க சுபாஷ். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.